ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபீல் குட் அனிமி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் நம்மளோட சுண்டி விரல் சைஸுக்கு இருக்கிற குள்ள மனிதர்கள், இவங்கள பாரோவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குள்ள இனத்தை சேர்ந்த நம்ம ஹீரோயினான அரேட்டிக்கும் அண்ட் நம்மளோட மனுஷ இனத்தை சேர்ந்த ஷோவுக்கும் இடையில ஒரு நட்பு உருவாகுது. இந்த நட்புனால அவங்களுக்கு வர பிரச்சனைகள், அதை அவங்க எவ்வளோ துணிச்சலாக எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும் அண்ட் மனுஷ இனமும் பாரோவர்ஸும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறதையுமே இந்த மூவியில் அழகாக காட்டியிருப்பாங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவையும் ஆனால் அவங்க பாட்டியையும் தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும், அதுக்காக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்காக தான் பாட்டி கூட சேர்ந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அவங்களும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. அப்போதைக்கு ஹீரோ அவனோட கேட்டை பார்க்குறான். ஆனால் அது மிம்பரமாக எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நீ செடிக்குள்ளே என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே தான் நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவள் அங்கே ஏதோ ஒரு செடியை படிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் கண்ணிலையுமே மாட்டாமல் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆனாலும் ஹீரோ எதையும் நோட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஒரு சந்து வழியாக ஒரு பொந்துக்குள்ளே ஓடி கடைசியாக அவளோட ரூமுக்கும் வந்து ரீச் ஆயிடுறா. ஹீரோயினோட ரூம் கதவை திறந்துட்டு அவளோட அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. அவளும் டைனிங் டேபிளுக்கு போகிறா. அங்கே அவளோட அப்பா வராரு. ஸோ இவங்க தான் ஹீரோயினோட ஃபேமிலி. அப்பா, அம்மா அண்ட் ஹீரோயின் மட்டும்தான். அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான் போலப்பா, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் ஒரு சில விஷயங்கள் வீட்டுக்கு தேவைப்படுது, அதை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையாக கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே இவங்க இயற்கையாக எடுத்துக்குவாங்க. ஆனால் சர்க்கரை, அரிசி அந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் நம்மள மாதிரி மனுஷங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது ஹீரோவோட பாட்டி வீடு இருக்குது தெரியுமா, அதோட பேஸ்மெண்ட்டில் தான் இப்போ இவங்க தங்கியிருக்காங்க. இந்த சில பொருள்லாம் எடுக்கிறதுக்கு நைட் இவங்க கிளம்புறாங்க. அங்கே ஹீரோயினும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா ரொம்பவே ஜாக்கிரதையாக என் கூட வருவானா, கண்டிப்பாக நீயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எக்ஸைட்டடாக ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகிறா. அங்கே போய் ஒரு ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணிடுறா. அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் கொண்டையும் போட்டுக்கிறா. டிடெக்டிவ் வேலைக்கு போகிற மாதிரி திருட்டு வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஸோ நைட் நேரத்தில் லைட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினும் அவளோட அப்பாவும் குட்டி குட்டியான இடத்துக்குள்ளே ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. இது எந்த இடம்னா பாட்டியோட கிச்சன். ஸோ இந்த கிச்சனில் அவங்க அம்மா கிட்ட சக்கரை கட்டியை தான் திருடுறதுக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க. சூப்பராக ஒரு சக்கரை கட்டியும் எடுத்துடுறாங்க. கட்டியை பார்த்தீங்களா, நம்மளோட ஒரே ஒரு பீஸே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த கட்டியையும் அழகாக பேக் பண்ணிட்டு ஹீரோயின் போட்டுக்கிட்டு இறங்குறா. அவங்க அம்மா அப்படியே டிஷ்யூ கிளாத்தும் கேட்டிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக அவங்க அப்பா போகிறாரு. டிஷ்யூ கிளாத் பார்த்தீங்களா, ஒரு துணி அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதை அவங்க எடுத்துடுறாங்க. ஆனால் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோ நம்ம ஹீரோயினையே பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுது. அவளும் துணியை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அவகிட்ட பேசுகிறான், எனக்கு தெரியும் குள்ள மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ என்கிட்ட பேசுவியா அப்படின்னு கேட்குறான். பட் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா கூட கிளம்பி போயிடுறா. ஆனாலும் அங்கே நடந்த பதட்டத்தில் ஹீரோயின் சக்கரை கட்டியை கீழே விட்டுட்டு அவங்க அப்பா கூட கிளம்பி போயிருப்பா. ஸோ அவங்க அப்பாவும் ஹீரோயினும் வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் ஒரு குழப்பத்தோடைய ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலேயே விடியுது. ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஷனோட ஃபர்ஸ்ட் சீனில் தப்பிச்சு ஓடியாந்துருப்பாள். அந்த சந்தைக்கிட்ட தான் உட்காந்துருக்கா. அந்த சந்தில் ஹீரோ சக்கரை கட்டியை வச்சுட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அவளும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. அவனும் வீட்டுக்குள்ளே போயிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். அதை அவள் பார்த்துட்றா. பார்த்துட்டு திரும்பவும் ஹீரோயின் அமைதியாக எதுவுமே சொல்லாமல் அந்த வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா இது எல்லாமே ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், அதனால நீ அதை தொடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அந்த சக்கரை கட்டியை திரும்பி போய் பார்க்க போகிறா. ஆனால் அது மேலே எறும்பு மொச்சிக்கிட்டு இருக்கு. எறும்பு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அதை எடுக்கிறா. அதுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இதை நீ நேற்று விட்டுட்டு போனேன், அதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அதனால அவள் ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறா. ஸோ அதுக்காக எப்போதும் போல தான் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் கொண்டையை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிடுறா. ரெடி ஆகிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக போகிறா. நான் நீ கொடுத்த சக்கரை கட்டி உனக்கே திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஹீரோ என்ன கேட்குறான்னா, உன்னோட பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறப்ப அவளை பார்த்து அந்த காகம் ஜன்னல் மேலேயே வந்து மோதுது. ஆனால் அதுக்கிட்ட இருந்து ஹீரோ தான் அவளை காப்பாற்றுறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக அவனோட கேர்டேக்கர் லேடி வந்துடுறாங்க. அவங்க வந்து காகம் விரட்டி விட்டுட்டா. ஆனால் இதுங்க இப்போ ஜன்னல் கிட்ட வந்து
வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக யோசிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அதே நேரத்தில் ஹீரோவோட கையில் தான் ஹீரோயின் இருப்பா. ஆனால் ஹீரோ பெட்டில் உட்கார சமயத்தில் ஹீரோயின் அங்கேருந்து விலகி போயிடுவா. கேர்டேக்கர் லேடி போனதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட கையை எடுத்து பார்ப்பான். ஆனால் அதில் இலை மட்டும்தான் இருக்கும், ஹீரோயின் இருக்க மாட்டான். ஆனாலும் இவ்வளோ நேரம் ஹீரோயின் பண்ண எல்லா விஷயத்துமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் உங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லாத, அவள் கொஞ்சம் பயந்துருவா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணா டைனிங் ஹாலில் அவனோட பாட்டி ரொம்பவே வருத்தமாக ஷோக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்கு, ஆனால் அவங்க அம்மா இன்னுமுமே எல்லா வேலையிலுமே பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நின்று முடிச்சதுக்கப்புறம் பாட்டி ஷோ கிட்ட ஒரு டால் ஹவுஸை காட்டுறாங்க. இது உன்னோட அப்பாவும் அம்மாவும் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டால் ஹவுஸில் எல்லாமே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் கிச்சன் திங்ஸ், லைப்ரரின்னு எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஷான் பார்த்துட்ருக்கான். அப்போதைக்கு தான் பாட்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இது உன்னோட ரூமில் தாண்டா ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஷோ ஒரு விஷயத்த சொல்கிறான், இது எங்கள் அம்மா குள்ள மனிதர்களுக்காக தான் உருவாக்குனாங்க, அந்த சின்ன மனுஷங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களும் நம்மக்கிட்ட வந்து பேசவே இல்லை, நாமளும் அவங்கக்கிட்ட பேசவே இல்லாதனால இதை அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இதை ஒரு நாள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கப்பே அவன் பக்கத்தில் அவனோட கேர்டேக்கர் லேடியும் இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினோட அப்பா ஒரு புது பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அவனை பார்த்து ஹீரோயின் பேயறைஞ்ச மாதிரி நிற்கிறா. ஏன்னா இவன் ஒரு காட்டுவாசி, இவனோட பேரு ஸ்பிட்டர். இவனுக்கு யாருமே இல்லாததால இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இனிமே ஸ்பிட்டரும் ஹீரோயினோட ஃபேமிலியில் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஷோ யாருக்குமே தெரியாமல் பதுங்கி வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து பயபில் என்னதான் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா பேஸ்மெண்ட்டில் ஒரு மரப்பலகை மாதிரி இருக்குது. அதை சட்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டான். பார்த்தா உள்ளே இருக்கிற ஹீரோயினோட அம்மா அலறாங்க. ஐயோயோ என்னடா பூகம்பம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு டால் ஹவுஸில் இருந்த கிச்சனை கொண்டு வந்து அவங்க வீட்டு கிச்சனில் செட் பண்ணிவிட்டு அவன் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் மயக்கமே வந்துடுது. அவங்க ஷோவை பார்த்தனால மட்டும் இல்லை, இது அவங்களோட கனவு கிச்சன். இப்படி ஒரு கிச்சனை பார்த்தோன்னே அவங்க அந்த இடத்துலயே மயங்கிடுறாங்க. அதே நேரத்தில் ஷோவோட கேர்டேக்கர் லேடியும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, டால் ஹவுஸ் கிச்சனில் இருந்த ஒரு கப்பு கீழே கிடக்கு. அந்த கப்பை எடுத்து பார்த்துட்டு இது டால் ஹவுஸ் வீட்டில் இருந்ததாச்சே. அதே நேரத்தில் ஷோ சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. எதுக்கும் நம்ம இந்த வீட்டில் எல்லா பக்கட்டும் ஒரு கண்ணை வச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறாங்க. அங்கே கட் பண்ண கார்டனில் புக்கு படிச்சுக்கிட்டே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவள் ஒரு ஃப்ளாரையும் ஒரு லெட்டரையும் அந்த இடத்துல வைக்கிறா. ஹீரோவும் அதை நோட் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினும் அவள் நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறா. என்னோட நேம் அரைட்டி. ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், இது எங்கள் அப்பாவோட உத்தரவு, இதை தடுத்து நிறுத்த முடியுமா, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்ருப்பான்ல ஒரு வேலை, கிச்சனை கொண்டு போய் அவங்க வீட்டில் செட் பண்ணியிருப்பானே, அதனால அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த ஆர்கியூமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த கேர்டேக்கர் லேடி ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சிட்றா. பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க அம்மாவை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு ஜார்லையும் போட்டு அடைச்சி வச்சிட்றா. நீ இங்கேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்றா. அதுக்கப்புறம் இந்த லேடி இந்த விஷயம்லாம் ஷோக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பெரிய குட்டிகளாட்டா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல வெளியில இருந்து பூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறாங்களா, கிளீனிங் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே எலி தொல்லை அதிகமாயிருச்சு, அதனால நீங்கள் ஒரு ட்ராப் வச்சு எலியெல்லாம் பிடிக்கணும், சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் ஷோவை பார்க்கறதுக்காக அவளோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. என்னோட அம்மாவை காணோம், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஷோவும் அவனோட ரூமை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஓப்பன் பண்ண முடியலை. அதனால அவன் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வெளியில் வந்துடுறான். ஃபஸ்ட்டு வேலையாக ஹீரோயின் வீட்டில் வச்சுருந்த கிச்சன் அதை கொண்டு போய் டால் ஹவுஸ்லேயே திரும்ப வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வீட்டு கிச்சனுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். நீ எல்லா கபோர்ட்ஸ்லையும் தேடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக கேர்டேக்கர் லேடி வந்துடுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்மைலை வேற போடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருந்த ஜாடியையும் உடைச்சு அவங்கள ஒரு கயிறு போட்டு மேலே ஏறி வர சொல்கிறா. அவங்க அம்மாவும் பாவம் தட்டு மாதிரி மேலே ஏறி வந்தோடனே ஹீரோயின் அவங்கள காப்பாற்றிடுறா. கட் பண்ண கிளீனிங் ஆளுங்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி இவங்களை எதுக்கு இப்போ வர சொன்னேன்னு கேர்டேக்கர் லேடி கிட்ட கேட்க, அவங்களும் ஒடியாந்து உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்டில் சின்ன மனுஷங்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்கள நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வளர்க்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே குப்பையாக கிடக்கு. என்ன நீ இதை தான் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடிக்கு ஆச்சரியம். இல்லை இங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க பாட்டி. ஏன்னா இது எல்லாமே ஷா பார்த்து விட்ட வேலை தான். அதே நேரத்தில் அந்த கேர்டேக்கர் லேடி அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிட்டாங்க. நேராக டால் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டால் ஹவுஸில் கிச்சனே இருக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷா தான் முன்னாடியே கொண்டு வந்து கிச்சன்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டானே, அது எல்லாமே அங்கே இருக்குது. பாட்டியும் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே சில்வரில் செஞ்சது. ஆனால் அங்கே ஒரு குட்டி பாட் மட்டும் அலுமினியமில் செஞ்சதில் இருக்குது. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு அழகான தேநீர் சுவையும் வருது. பாட்டிக்கு ஏற்கனவே தெரியும் சின்ன மனுஷங்க வீட்டில் இருக்காங்க,
ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காம தான் இருந்திருப்பாங்க. நடுவில் அந்த கேர்டேக்கர் லேடி தான் பூந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. அதோடு நிறுத்துச்சா? 3வதாக போயிட்டு ஜாரில் அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருக்கலாம் அந்த இடத்துக்கும் பாட்டியை கூட்டிகிட்டு போகுது. ஆனால் அந்த ஜாரில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. ஆனால் இவங்க பார்த்து விட்ட வேலையால் ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியும் மூட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு புது இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ரொம்பவே சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க இளைப்பாடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறா. அங்கே ஹீரோவோட பூனை வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இருக்கிறத நீ மோப்பம் முடிச்சு தான் இங்கே வந்திருப்ப, ஹீரோவையும் எப்படியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த பூனையும் ஹீரோவை கூப்பிட்றதுக்காக ஓடுது. அந்த பூனையும் நேராக பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஷாவை பார்த்து என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுது. ஷாக்கு புரிஞ்சிருது கண்டிப்பாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு எவ்வளவோ ஹார்ட் பெயின் இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ண போகிற நிலமையில இருந்தாலும் அவன் ஓடி போகிறான் ஹீரோயினை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஹீரோயினோட ஃபேமிலியும் போட்டில் ரெடி ஆகிட்டாங்க கிளம்புறதுக்கு. அவங்க போட் எதுன்னு தெரியுதா? நம்ம யூஸ் பண்ணுவோம்ல கெட்டல், அதை தான் அவங்க அப்பா கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி போட் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. அங்கே ஹீரோயினோட பேரை சொல்லி கத்தவும் ஹீரோயினும் அவனை பார்க்குறதுக்காக போகிறா. கடைசியாக 2 பேரும் ஒரு டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. ஹீரோவும் அவளுக்காக ஒரு சக்கரை கட்டியை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் அவனோட கை விரலை பிடிச்சிட்டு அழுகிறா. கண்டிப்பாக உனக்கு ஹார்ட்டில் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு நீ நல்லா இருப்படா, வாழ்க்கையில் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கணும்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு புது இடத்த தேடி கிளம்புது. அவங்க கூட தான் ஸ்பீட்டரும் போகிறான். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.